போதைப் பொருளை கட்டுப்படுத்தும் காவல்துறையினரின் நடவடிக்கைகளை மேற்பார்வையிட சிறப்பு கண்காணிப்பு குழுவை அமைக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு ஐகோர்ட் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்தான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னையில் உள்ள பெரும்பாக்கம், துரைப்பாக்கம், கண்ணகி நகர் உள்ளிட்ட பகுதிகளின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த கோரிய வழக்குகள் நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் பி பாலாஜி ஆகியோருடைய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழக அரசின் சார்பில் டிஜிபி சங்கர் ஜியால் தரப்பில் பதில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பதில் மனுவில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களிடையே போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாகவும் போதையில்லா தமிழ்நாடு என்ற இணையதளம் சார்ந்த செயலி துவக்கப்பட்டு இருப்பதாகவும் மேலும் போதைப் பொருள் ஒழிப்பிற்கான உரிய நடவடிக்கைகளை காவல்துறையும் மாநில அரசும் எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் அண்டை மாநிலங்களில் இருந்து கொரியர் மூலமாக போதைப் பொருட்கள் தமிழகத்திற்கு நுழைவதாக தெரிவித்தனர். மேலும் மாவட்டம் மற்றும் தாலுகா அளவில் போதைப் பொருட்கள் சாதாரணமாக கிடைப்பதாகவும் இதனை கட்டுப்படுத்த மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த சட்ட பணிகள் ஆணைக்குழுவிற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இருந்து 100 மீட்டருக்குள் எந்த போதைப் பொருட்களும் விற்கப்படுவதில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவ்வாறு 100 மீட்டருக்குள் போதைப் பொருட்கள் விற்பனை இல்லாத கடைகளை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை உரிய முறையில் எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் காவல்துறை நடவடிக்கை மேற்பார்வையிட போதைப் பொருட்கள் தடுப்பு அதிகாரி ஒருவரையும் சிபிஐ அதிகாரி ஒருவரையும் அரசு அதிகாரிகள் அடங்கிய ஒரு சிறப்பு குழுவை கண்காணிப்பு குழுவாக அமைக்க வேண்டும் எனவும் மத்திய மாநில அரசுகளுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் சிறப்பு குழுவில் இடம்பெற உள்ள அதிகாரிகள் விவரங்களை சீலிடப்பட்ட கவரில் மத்திய மாநில அரசுகள் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை வருகிற 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர்.